தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகினார். அதைத் தொடர்ந்து தற்போது திரு டிடிவி தினகரனும் விலகியிருக்கிறார். இதெல்லாம் தான் இன்றைய நேர்ல பேசுவின் பின்னணி. தினகரன் விலகல் சொல்லும் செய்தி என்ன, விஜய் பன்னீர்செல்வம் கணக்கு என்ன என்ற தலைப்பில் பேசியிருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கருணா பங்கேற்றிருக்கிறார். அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த திரு புகழேந்தி இணைந்திருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வணக்கம் இதற்கு அனைவருக்கும். திரு புகழேந்தி, தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகணும் அப்படின்னு திரு தினகரன் எடுத்த முடிவு ரொம்ப யோசித்து நிதானமாக எடுக்கப்பட்ட முடிவா இல்ல அவசரப்பட்டதா? புதிய தலைமுறை கார்த்திக் சார் வணக்கம். ஒரு நல்ல முடிவு, ஒரு சரியான முடிவு. அதை காலம் கடந்து எடுத்திருக்கிறார் சொல்லுங்க. இதாவது இந்த பிரச்சனையை நான் தான் கிளறினேன். ஏற்கனவே ஒரு காலத்திலே நான் உயிருடன் இருக்கின்ற வரை இறுதி வரை பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி இல்லை என்று சொன்னவர். கால சூழ்நிலை மாறி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பிரதிநிதியாகவே மாறி நான் இங்க இருக்க பிரதமர் மோடி தலைமையில், அமித்ஷா தலைமையில் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு கட்டத்துல ஓபிஎஸ் வெளியே போனா கூட நான் அவரை உள்ள கூட்டு வந்துருவேன். இப்படி எல்லாம் தன்னை டெவலப் பண்ணி பேசி தேசிய ஜனநாயக கூட்டணியோடு ஒன்றிணைந்து போகும் பொழுது ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டது. கொள்கை ரீதியாக இது ஒத்து வராது. அப்படி இருக்கும் பொழுது ஏன் இவர் இப்படி ஒரு முடிவை எடுத்து போறாரு, சரியா வராது அப்படின்னு நான் நினைத்தது உண்டு. அதற்காக அவரை நான் விமர்சனம் எல்லாம் செய்தேன். இன்றைய தினத்தில் அவருக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, மதிக்கவில்லை. நான் ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன் அவரிடத்துல, கார்த்திக் சார், எப்பயாவது திரு அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சர் அவர்கள் டிடிவி தினகரனை அழைத்து அமர வைத்து அரசியல் சம்பந்தமாக ஒரு கட்சியை உருவாக்கி வாக்குகளை எல்லாம் வாங்கியிருக்கிறீர்கள் அப்படின்னு பேசியிருக்காரா? கிடையாது.